இவங்க சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறது. இந்த சம்பாதிக்கிறதுன்றது என்னது? இன்கம், பணம், ப்ராஃபிட், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இது யார் கொடுப்பாங்க? ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கு, கஸ்டமர்ஸ் தான். நீங்க வந்து பியூட்டி பார்லர் வச்சாலும் ஃப்ரீலான்ஸ் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கஸ்டமரோட வழியில தான் காசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இங்க வந்து ஒரு 50% கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னா இதை நல்லா முடிச்சுட்டு போயிட்டு 100% கஸ்டமரை புரிஞ்சுக்க. இப்போ கரூர், இப்போ நான் ஒரு இடத்துல இருந்து வரேன், அந்த இடம் எப்படி இருக்கும், அங்க எப்படி பார்லர் வைக்கணும், அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படும், அவங்க டேட்டு போட்டிருக்காங்களா, முடி எப்படி வச்சிருக்காங்க, ஸ்கின் எப்படி வச்சிருக்காங்க, ஹேர் எப்படி வச்சிருக்காங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி போடுறாங்க, இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது தான் நம்ம ஒரு டிசைன் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைன் பண்ணுவோம். எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் வந்து நல்லா படிச்சாச்சு, ஸ்டைலர்ல போய் படிச்சாச்சு, அது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது உங்கள்கிட்ட நிறைய வந்து சேர்ந்துடும். பட் அது கஸ்டமர்கிட்ட போய் சேரணுன்றத கொஞ்சம் யோசிக்கும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னா இப்போ நம்மளோட கஸ்டமர், இன் ஃபியூச்சர்ல கஸ்டமர் ஆக போகிற வாய்ப்பு உள்ள இந்த ப்ரொபோர்ஷனேட் கஸ்டமர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொஜெக்டட் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க, எதிர்கால கஸ்டமர்ஸ், அவங்கள தான் நம்மளோட நோக்கம். அது யாரு நம்ம கஸ்டமர்ஸ்? நம்ம கஸ்டமர் யாருலாம் யாரா இருக்கும்? மொத்தத்துல பாப்புலேஷன் இல்ல, மக்கள் தான் கஸ்டமர் ஆக போறாங்க. அந்த மக்கள் எங்க இருக்காங்க? எல்லா இடத்துலயும். ஸோ முதல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நேற்று வரைக்கும் என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு க்ரௌடா தெரிஞ்சிடும், இல்ல ஒரு மக்கள் கூட்டமா தெரிஞ்சிருக்கும். பட் இனிமேல் அவங்க யாரா தெரியணும்னா சிம்பிள் லாஜிக், இனிமே அவங்க யாரா தெரியணும். அடுத்து இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது இனிமே உங்க பாக்குறவங்க எல்லாம் அவங்களோட எதிர்கால கஸ்டமரா தெரியும். ஸோ அதுதான் முதல் ட்ரிக். அவங்கள பாப்புலேஷனா பார்த்தா நீங்க ஜெனரல் பப்ளிக், நீங்க அவங்கள கஸ்டமரா பார்த்தா நீங்க பிசினஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பைக் வச்சுக்கிட்டு இல்ல கார் வச்சுக்கிட்டு ஒரு ஹைவேல இப்படி ஒரு மாசத்துக்கு போய் வருவார். ஒரு இடத்துல நிற்பாரு, டீ குடிப்பாரு. அவர் டிரைவ் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் போகும்போது எங்க தர்ஸ்டி வருது, எங்க ஹங்கர் வருது, எங்க பசி வருதுன்னு ஒரு ஃபீல் அவருக்கு வரும்ல. ஸோ அதை நோட் பண்ணிப்பார், திருப்பி வந்துடுவார். அடுத்த நாள் அதே மாதிரி டிராவல் பண்ணுவார். ஸோ ஒரு கண்டினியூவா ஒரு 15-20-30 நாள் டிராவல் பண்ணும்போது எந்த டிஸ்டன்ஸ்ல அவருக்கு அந்த ஒரு டயர்டு ஃபீலிங், ஒரு ஹங்கர், ஒரு டயர்டு வருதோ அந்த இடத்துல எல்லாருக்கும் வரும்ல அப்படின்ற ஒரு கால்குலேஷன். உடனே அங்க நின்று அந்த இடத்த வந்து இங்க வந்து ஒரு ஹோட்டல் போகணும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இப்போ மற்றவங்களாம் என்ன யோசிப்பாங்க? ஒரு ஜெனரல் பப்ளிக் என்ன யோசிப்பாங்கன்னா எப்படியாவது அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஹோட்டல் போடணும்னு நினைக்கிற ஒரு கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் படிச்சவரோ இல்ல சாதாரண ஒரு பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா, எங்க ஒரு ஜெனரல் பப்ளிக்கு ஒரு தாகம் எடுக்குது அல்லது சாப்பிடணும், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணும். இப்போ நீங்க ஹைவேஸ்ல போற ஹோட்டல் மோட்டலுக்கு பின்னாடி எல்லாம் இதுதான் ரிசர்ச். புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம யோசிக்கணும். இப்போ அவர் வந்து அங்க இருக்கிறவங்கள ஜெனரல் பப்ளிக்கா பார்க்க மாட்டார். அந்த ரோட்ல போற பஸ், காரு எல்லாத்தையும் என்ன பார்ப்பாரு, இவங்க டயர்டா இருக்க போறாங்க, அந்த இடத்துல அழகா ஒரு டிரைவிங் போட்டு இங்கே ஹோட்டல் இருக்கு அப்படின்னு ஒரு காட்டி, ஒரு அழகா பஸ்ஸோ காரோ நிற்கிறதுக்கு ஒரு பார்க் பண்ணி உட்கார ஒரு சேர் போட்டு, இதே டீ இங்கே ஒரு 10 ரூபாய் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 30 ரூபா போடுவோம். காரணம் என்னன்னா நம்பர் ஆஃப் டீ விற்காது, கார் நிறுத்தத்துக்கு இடம் கொடுக்கணும், வாஷ் பேஷன் கொடுக்கணும், வாஷ்ரூம் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும், பெரிய இடம் கொடுக்கணும். என்னாச்சு, அதுக்கெல்லாம் சேர்த்து சார்ஜ். நமக்கும் என்ன தோணும், இப்போ நான் வந்து சென்னையில் ஆரம்பிக்கிறேன், சென்னையில் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம்லாம் தாண்டும் போது டயர்ட், கார் ஓட்டிட்டு வரும்போதே டயர்டாகும். அப்போ மைண்டு டயர்டாகவும் ஃபிசிக் டயர்டாகவும் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணலாம்னு இப்படி யோசிக்கும் போதே வரிசையாக ஓட்டு வராங்க. எக்ஸாக்ட்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் விக்ரவாண்டின்னு பேர். மாமண்டூர்ல ஆரம்பிச்சு விக்ரவாண்டி, லெஃப்ட் ரைட்ல ஹோட்டலாக இருக்கும். இது ஏன் சென்னையிலேருந்து ஹோட்டல் இல்லை, விக்ரவாண்டியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் தான். சென்னையில் ஆரம்பிக்கிறவங்க விக்ரவாண்டியில் வரும்போது டயர்ட் ஆகிடும். அதே மாதிரி திருச்சி மதுரையில் ஆரம்பிக்கிறவங்க திருச்சி தாண்டி டிராவல் பண்ணி ஒரு 3.5 மணி நேரம் போகும்போது விழுப்புரம் தாண்டினோடனே டயர்ட் ஆகிடும்.
ஸோ அங்கே ஹோட்டல் வைக்கணும். ஸோ இது மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு பியூட்டி பார்லர் ஒரு இடத்த வைக்க போகிறீங்க, அங்கே என்ன பண்ணணும்? ஸோ இங்கே இருக்கிறவங்களோட க்ரூமிங்கு, இங்கே இருக்கிறவங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, ஏஜ் குரூப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் அந்த ஏரியாவில் எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க, எந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, எந்த விமன் என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா ஓகே இங்கே பார்லர் வச்சா ஒரு 100-150 கஸ்டமருக்கு ரெடிமேடாக இருக்கு அப்படி. ஸோ இப்படி ஒரு எண்ணம் முதல்ல வந்த பின்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா இப்போவே அவங்கள்ட்ட பழக ஆரம்பிப்பீங்க. ஒரு அக்கா சண்டை போடுற அக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஏரியாவில், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடும். இப்போ இப்படி ஒரு ஐடியா வந்துருச்சு, நான் இந்த ஏரியாவில் தான் பார்லர் வைக்க போகிறேன்ட்டு. உங்கள்கிட்ட சண்டை போடுதுன்னா நீங்கள் திருப்பி சண்டை போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஓ இந்த அக்கா சண்டை போடணும்னு என்னாச்சு, இந்த அக்காவை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த அக்காவுக்கு சண்டை போடுவோம். அப்போ என்ன ஆகும், நம்ம எல்லாத்துட்டையும் ப்ளசண்டாக இனிமையாக பழக ஆரம்பிக்கும். அப்போ உங்களை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும், எல்லாரும் கூட பழகுவீங்க, எல்லாரோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த ஏரியாவில் பார்லர் போடும்போது உங்களுக்குன்னு ஒரு குட்வில் இருக்கும். வாட் இஸ் தட்? குட்வில், நன்மதிப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஒரு பார்லர் ஆரம்பிக்கும் போது அந்த அக்கா, அங்க பழக்கமான பொண்ணுங்க, ஆன்டிஸ் எல்லாத்தையும் நீங்க இனாகிரேஷன் கூப்பிட்டு வருவாங்களா? அப்போ முதல் நாள்லயே உங்க பார்லர் வந்து ஒரு 150 பேரோட ஸ்டார்ட் ஆகும். நான் இது மேடம் சொல்லி தருவாங்க, டெக்னிக்ஸ் எல்லாம் மேடம் சொல்லி தருவாங்க. நான் சொல்லி தரது இதுதான். நீங்க how you relate with the people, how you have an interrelationship with the people, that's what உங்க இந்த டெக்னிக்கை அங்கதான் உங்களுக்கு போய் சேர்க்க முடியும். இப்போ அந்த அக்கா வந்து ஒரு ஹேர் கலர் போடுவது, இந்த கோவக்கார சண்டை போடுற அக்கா, அது அந்த அக்கா கூட நல்லா பழகி வச்சிருந்தா நமக்கு ஹேர் கலரிங்க்கு ஒரு 600-700 ப்ராஃபிட் தானே. அந்த அக்காவும் கோவப்படுது, நம்மளும் கோவப்படுறோம்னா என்ன ஆச்சு நமக்கு ஸ்டார்ட். ஸோ யூ ஹாவ் டு சி, நீங்க அவங்களை எப்படி பார்க்கணும்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். இவங்க வந்து ஒரு மாதிரி இருக்காங்களா, ஸோ எப்படி இருந்தா நமக்கு என்ன, நம்ம நாளைக்கு இந்த ஏரியாவில் ஒரு பார்லர் வைக்க போகிறோம், ஸோ நமக்கு அவங்க கஸ்டமர் ஆகும், அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும். ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நீங்க எப்படி அடுத்தவங்ககிட்ட ரிலேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு த்ரெட்டிங் பண்ணனா அது மாதிரி யாராலையும் பண்ண முடியாது, சூப்பரா பண்ணேன். அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கலாம். பட் ஆனா அந்த அந்த அம்மாவே வேற ஊருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போச்சுன்னா அங்க ஒரு த்ரெட்டிங் கண்டுபிடிச்சோம். அப்ப இது எந்த வார்த்தை பொய்யாச்சா? ஆனா உங்களை பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட பழகுற விதம், நீங்க அவங்க கூட ரிலேட் பண்றது, அவங்கள ரிசீவ் பண்றது, அதெல்லாம் பிடிச்சி போச்சுன்னா அந்த அம்மா பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர்ல இருந்தா டிராவல் பண்ணி திருப்பி வர சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? ஒரே காரணம், இந்த கீ மட்டும் நீங்க வச்சுங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க வரணும் ஒரு கஸ்டமரா, அதுக்கு காரணம் உங்களை பிடிக்கும். ரெண்டாவது நீங்க செய்யற வேலை, ஃபர்ஸ்ட் நீங்க செய்யற வேலை கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க நல்லா சமைப்பீங்க, உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும். உங்களை மாதிரி சமைக்கிறதுக்கு ஆளே இல்லை, அவ்வளவு நல்லா சமைப்பீங்களா? நீங்க சமைப்பீங்களா? என்ன சமைப்பீங்க? நீங்க எதுவும் சொல்லிட்டு சமைக்கிறது சொல்லுங்க. சாப்பாடு சப்பாத்தி சொன்னாங்க சார். அவங்க வெளியே போயிட்டாங்கல்ல சார், அவங்க வந்து டீல ஒரு 5 வெரைட்டி பண்ணுவாங்க. சாம்பார் ரசம் இவங்க வைக்கிறாங்க, ஏதோ கொஞ்சம் திக்கா இருந்தா சாம்பார், தனியாக தான் ரசம். நீங்க என்ன சமைப்பீங்க? எல்லாமே சமைப்பீங்க. நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? பின்னாடி டிஸ்டர்ப் பண்றது இல்ல சார், பாவம். வெளியே போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் நல்லா சமைக்கிறீங்க, எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. பட் அதை நீங்க வந்து எப்படி கொடுத்தா அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க? ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தெரியும், அது எப்படி கொடுத்தா அவங்க நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க? அன்பா, மரியாதையா, ரெஸ்பெக்டடா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்கி சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப சூப்பரா சமைப்பீங்க, உங்க டேஸ்ட்டை மிஸ் பண்ண வேண்டிய, அதுக்காக தான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியே வந்திருக்காங்க அப்படின்னு கூட தெரியும். அதே அவ்வளவு நல்ல சாப்பாட்டை நீங்க ரொம்ப வேற விதமா சும்மா அப்படி தட்டை கொண்டு போய் மூஞ்சி காமிச்சு வச்சீங்கன்னா வருவாங்களா? திருப்பி வருவாங்களா? எவ்வளவு நல்ல டேஸ்டா இருந்தாலும் வர மாட்டாங்க.
வரமாட்டாங்க இல்லையா? தட்ஸ் சேம். எந்த ஒரு வாடிக்கையாளரும் உங்களோட சர்வீஸ்க்காக வர்றதே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களோட கேரக்டரிஸ்டிக் பிஹேவியருக்காக மட்டும்தான் வராங்க. நான் பார்த்த இப்போ 12,000 13,000 பீப்புளில் ஃபெயிலியர் ஆன 60-70% பீப்புள் அவங்க சர்வீஸ்க்காக ஃபெயிலியர் ஆகவே இல்லை. ஒரே ஒரு ரீசன், அவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட கரெக்டாக பிஹேவ் பண்ண தெரியாதுங்களோட ஃபெயிலியர். அதனால முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டியது, இனிமே பார்க்குற பெண்ணெல்லாம் உங்களோட ஃபியூச்சர் கஸ்டமராக பார்க்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு கோபம் வர்ற கேரக்டர் இருந்துச்சு, இல்லை ஒரு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கோ எனக்கோ ஜென்ரல் பப்ளிக்கோ பிடிக்காத கேரக்டராக இருந்தால் அதை மறைச்சிக்கிங்க, ஒழிச்சிக்கிங்கன்னு சொல்லுது. ஜஸ்ட் ஹைட் இட். அது அந்த கஸ்டமருக்கு தேவைப்படாதுல்ல. கோவப்பட்டு ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சீங்கன்னா பிடிக்குமா உங்களுக்கு? சாப்பாடு நேரத்துக்கு வந்து அப்படி நீங்க வருவாங்களா? வரமாட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணணும். கஸ்டமருக்கு உங்களுக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் உங்கள் சர்வீஸ் பிடிக்கும். ஓகேவா? மற்றபடி வேற பெரிய டெக்னிக்கல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ ஒருத்தர் நல்லா பண்ணுறாங்கன்னா 2 வருஷம் பண்ணியிருப்பாங்க, இன்னும் நல்லா பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் பண்ணியிருப்பாங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணுறாங்கன்னா 10 வருஷம் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கும் வந்துடும் ரெகுலராக பண்ணுறாங்க. பட் இந்த பிஹேவியரை வந்து நீங்கள் இப்போ இருந்து வாலண்டரியாக பழகும். தட்ஸ் வெரி வெரி ஸ்வீட்டஸ்ட் பியூட்டிஷியன் அப்படின்னு ஒருத்தங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்களை பின்னாடி தொடர்ந்துட்டே வருவாங்க. முதல்ல படித்து முடிச்சுட்டு இவங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ட்ரை பண்ணணும். அதே நம்ம லேப்லலாம் எலியை செக் பண்ணுவோம்ல, மனுஷன் இருக்கும், அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, ஆன்டி, அத்தை பிடிச்சி ஏதோ ட்ரை பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும். எடுத்தோடனே சலூன் வைக்காது. ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஃப்ரீலான்ஸ்னால் என்ன தெரியுதா? பார்லர் வைக்காமல் வேலை பண்ணுறது, ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் போட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் சேவிங்ஸ் வருது இல்லையா, அதை வச்சு லோன் அப்ளை பண்ணலாம். ஒரு இடம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க, அதனால ஒரு லோன் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் உங்கள் லேடிஸ்க்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. ஒரு நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் ரூபா வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுங்க. இப்போவே ஒரு நேஷனலைஸ் பேங்க், நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்க்ல வைக்காதீங்க, நேஷனலைஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுங்க. அது அப்படியே கொஞ்சம் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற சமயத்தில் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்ல போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அந்த பேங்க்ல லிங்க் வரும். ஸோ உங்களுக்கு லோன் வரும், சப்சிடி வரும். முக்கியமாக ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா 3.5 lakhs தான் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டியது. மீதி 1.25 lakhs கவர்மெண்ட் உங்களுக்காக, ஏன்னா நீங்களே சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக கொடுக்கணும். இது ஜஸ்ட் அப்படியே இமீடியட்டாக கிடைக்குமா? ஒரு கடையில் ஸ்வீட் வாங்குற மாதிரினா கிடைக்கும். கொஞ்சம் என்ன பண்ணணும், அலையும், ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ நல்லா படிச்சுங்க. உங்கள் கேரக்டரிஸ்டிக் பிஹேவியரை அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்வீட்டாக மாற்றிக்கிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட சப்போர்ட் ப்ளஸ் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேவிங்ஸ் வரும் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு தொழில் ஆரம்பிங்க. சின்னதாக இதுக்கான பெருசாக போகும். சின்னதாக கண்ட்ரோலபிள் பிஸ்னஸ்ன்னு அதான் சொல்லுவாங்க. இப்போ 2000 ரூபா 3000 ரூபா வாடகை, கொஞ்சம் ப்ராடக்ட், நீங்களே ஒர்க் பண்ணுங்க. இப்போ 2000 ரூபா 2-3 சர்வீஸ் பண்ணாலே வந்துருமா? ஸோ அது வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். அப்படியே அதில் சம்பாதிக்க நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் வரும். அதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எடுத்தவொடனே நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னாச்சு செலவு அதிகமாகிடும், நிறைய செலவு வரும், உங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பவுமே பிஸ்னஸ் has to start from this point. சின்னதாக ஆரம்பிச்சு பெருசாக பண்ணணும். பெருசாக ஆரம்பிச்சா என்ன ஆகிடும்? சின்னதாக ஆகிடும். அதனால சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பெருசாக. ரைட்? ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப நல்ல தொழில். ஃபீமேலுக்கு இந்த தொழில் ₹1 போட்டால் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே என்ன சொல்கிறாங்க? தோல்வி இல்லாத தொழில் பியூட்டிஷியன் தொழில். தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு கோன் த்ரெட் வந்து ₹50. அதில் 100 த்ரெட்டிங் பண்ணலாம். 100 த்ரெட்டிங் இன்ட்டு ₹50 எவ்வளோ ஆச்சு? ஒரு த்ரெட்டிங் ₹50. 100 த்ரெட்டிங் பண்ணலாம். அந்த கோனில் எவ்வளோ ஆச்சு? 5000 rupees.
50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 5000 ரூபாய் சம்பாதிக்கிற தொழில் உலகத்துல கிடையவே இல்லை. எந்த உலகத்துல ஒரே ஒரு தொழில்னா மேக்கப் சொல்லி கொடுக்குறாங்க, இந்த ஹேர் கட் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு முறை தான் சிஸ்டர் வாங்க போறீங்க, ஒரே ஒரு முறை தான் ஃபோன் வாங்க போறீங்க, அது கிளிப்ஸ் வாங்க போறீங்க. அது வந்து மேபி அரௌண்ட் ஒரு 500-600,000 இருக்கும். பட் அதை வச்சு நீங்க இப்போ ஒரு கட்டுக்கே அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஒரு லேயரா ஒரு ஃபெதர் லேயரோ பண்ணீங்கன்னா அதுலேயே ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். இது மாதிரி எந்த தொழிலையும் ஃபீஸிபிலிட்டியே பிடிச்சு பண்ணுங்க. எந்த ஹெல்ப் வேணும்னாலும் பிஸ்னஸ் வைஸா மேடம் மூலமாக காரணம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். சூப்பர்.